அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் இப்ரித்துல்லா அம்மாபாத். அல்லாஹு தாலா நமக்கு வேண்டியவர்களுக்கும் நமது தாய் தந்தைக்கும் ஒவ்வொரு மூமீனுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இரண்டுலகிலும் வெற்றியை தந்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே காத்திருந்த ரமலான் மாதத்தின் முதல் நாளில் நாம் இருக்கின்றோம். அழகிய நிமிடங்களில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். மூமின்களே, நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் பயப்பட வேண்டிய, இறைவனிடத்தில் எந்த நேரத்திலும் நாம் பாதுகாவல் தேட வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த முசீபத் என்பது, இந்த தரித்திரம் என்பது. காரணம், நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முசீபத்தை நினைத்து பயந்து இறைவனிடத்தில் பாதுகாவல் தேடியதை பல ஹதீஸுகளும் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பயந்த ஒரு விஷயமாகும் இந்த முசீபத் என்பது. அப்போ சாதாரண மனிதர்களாகிய நாம் எந்த ஒரு நொடியிலும் இறைவனிடத்தில் முசீபத்தை பற்றி பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மூமீனுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இந்த முசீபத்திலிருந்து பாதுகாவல் வழங்குவானாக. முசீபத் என்பது, இந்த தரித்திரம் என்பது ஒரு மனிதனை கபர் வரை கொண்டு சேர்க்கும் என்று மகான்கள் பண்டிதர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அந்த அளவிற்கு ஒரு மனிதனை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நாசமாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த முசீபத் என்பது. எந்த ஒரு நேரத்திலும் இந்த முசீபத்தை விட்டு நீ என்னை பாதுகாப்பாயாக ரப்பே என்று எந்த ஒரு நொடியிலும் அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். நமக்கு தெரியும், நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப வேதனையும் அதிக கவலையோடையும் தான் ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய வாழ்க்கையை முன் சென்று கொண்டிருக்கிறாங்க. காரணம், நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகின்றவங்க உண்டு. அதே போலவே நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று வெற்றி அடைவதற்கு வேண்டி கடனை வாங்கி அவங்க பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அந்த பிஸ்னஸும் வெற்றி அடையாமல் அதிகமாக கவலைப்படுகின்றவங்க நிறைய பேர் உண்டு. இப்படி தொடங்கி வாழ்க்கையில் அதிகமான கவலைகளையும் வேதனைகளையும் அனுபவித்து வாழக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் உண்டு. வாழ்க்கையில் எந்த வேதனையோ எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு நிறைய அமல்களை மகான்கள் பண்டிதர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் நமது ஹயரான தேவைகள், நமது கனவுகள், நமது ஆசைகள் ஒன்று பூர்த்தியாக கிடைக்க நிறைய வழிகளை, நிறைய அமல்களை நமது தீன் இஸ்லாம் குரான் வழியாகவும் திக்ரு வழியாகவும் ஹதீஸ் வழியாகவும் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதெல்லாம் நமது வாழ்க்கையில் வழக்கமாக்கினால் நமது எல்லா ஆசைகளையும் எல்லா கனவுகளையும் அல்லாஹு தாலா நமக்கு பூர்த்தி செய்து தருவான். அதே போலவே அனைத்து நோய்களிலிருந்தும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பான். அது மட்டுமில்லாமல் பணத்திற்கு நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. நமது அனைத்து காரியத்திலும் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும். அதே போலவே நமது வாழ்க்கையில் முசீபத் என்பது ஏற்படாது. நமக்கு எல்லா நேரங்களிலும் நல்ல மன சந்தோஷமும் மன சமாதானமும் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நமது வாழ்க்கையில் ஒன்று நிறைவேறி கிடைப்பதற்கு, பூர்த்தியாக கிடைப்பதற்கு நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய, அதுவும் நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானின் முதல் 10 நாட்கள் என்பது அல்லாஹு தாலா நமக்கு ரஹ்மத்தை தரக்கூடிய நாட்களாகும். பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய இரவுகளாகும். இன்னும் இந்த விஷயங்களெல்லாம் நமது வாழ்க்கையில் ஒன்று நிறைவேறி கிடைக்க நாம் வழக்கமாக ஓத வேண்டிய ஒரு திக்ர் தான் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்பது. நமக்கு தெரியும், இறைவனுடைய மகத்தான 99 திருநாமங்களை, வல்லமை வாய்ந்த கூர்மையான திருநாமங்களை திருமறை குரான் வழியாக இறைவனை நமக்கு கற்று தந்திருக்கிறான். மோமீன்களே, இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஒரு அடியானாவது இறைவனுடைய திருநாமத்தை அழைத்து பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா அதற்கு பதில் வழங்குவான். அதுவும் நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நாட்கள் என்பது நமக்கு ஒரு ஆஃபர் ஆகும். இன்னும் எந்த ஒரு அடியானாவது இந்த 99 திருநாமங்களையும் மனனம் செய்தால் அவன் சொர்க்கம் நுழைவான் என்பதையும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. அதனாலேயே மகான்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க, உங்களுடைய 5 நேர தொழுகை பிறகு நீங்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓத வேண்டும் என்று. அப்படி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் வழக்கமாக்கினால் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹு தாலா எளிதாக்கி தருவான். உங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகி கிடைக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு பல அற்புதங்களை பார்க்க முடியும். அந்த அளவிற்கு அற்புதமான மகத்தான இஸ்மாகும் இது. அதாவது இந்த ஒரு இஸ்மை ஒரு அடியான் வழக்கமாக்கினால் அவனுடைய வாழ்க்கையில் தாராளமான சிறப்புகள் வந்து சேரும் என்று மகான்கள் கிதாப் வழியாக நமக்கு கற்று தந்திருக்காங்க. அஸ்மாஉல் ஹுஸ்னாவின் சிறப்புகளை கற்றுத்தருவதற்காகவே மகான்கள் நிறைய கிதாபுகளை பதிவு செய்திருக்காங்க. அப்போ இந்த அழகிய நேரத்தில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது, நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா நல்ல ஹலாலான தேவைகள், ஆசைகள் எல்லாம் ஒன்று நிறைவேறி கிடைக்க, நமது வாழ்க்கையில் பணத்திற்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இருக்க, தரித்திரம் முசீபத் என்பது இல்லாமல் இருக்க,
எல்லா நேரங்களிலும் நல்ல சந்தோஷம் என்பது நமக்கு கிடைக்க, இறைவனுடைய ஒரு காவல் நமக்கு கிடைக்க, நாம் வாழ்க்கையில் வழக்கமாக்க வேண்டிய அஸ்மால் ஹுஸ்னாவில் மகத்தான ஒரு திருநாமத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த சக்தி மிகுந்த திக்ரு, யா பாசிது யா அல்லா, யா பாசிது யா அல்லா, யா பாசிது யா அல்லா. யா பாசிது யா அல்லா என்றால் எல்லா காரியத்திலும் விசாலமாக்கக்கூடியவன் என்னுடைய அல்லாஹ். இதை நாம் ஓத வேண்டியது இந்த ரமலானின் முதல் 10 நாட்களில், அதாவது ஃபஜருக்கு முன்னதாக நீங்கள் சஹருக்கு எழும்பக்கூடிய அந்த நேரத்தில் 2 ரக்காத் தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு 10 தடவை இந்த ஒரு திக்ரை ஓதி உங்களுடைய கைகளில் ஊதிவிட்டு முகத்தில் தடவி கொள்ளுங்கள். அதன் பின்பு அந்த அமர்விலே இருந்து உங்களுடைய தேவையை வைத்து துவா செய்யுங்கள். இந்த 10 நாட்களில் உங்களுடைய தேவை என்பது பூர்த்தியாகி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் முசீபத் என்பது உங்களுக்கு வராது. அதை போலவே நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடனும் அடைந்து கிடைக்க, நமது வாழ்க்கையில் ஹலாலான சம்பாத்தியத்துக்கு நாம் ஆசைப்பட்டால், அதை போலவே சாலிகான குழந்தைகள் நமக்கு கிடைக்க, அதே போலவே கல்யாணம் என்பது சரி வருவதற்கு, அதே போல் வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்க, அதே போலவே நமது குடும்பத்திலும் நமது பணத்திலும் பரக்கத் என்பது வந்து சேர, அப்படி தொடங்கி நமது வாழ்க்கையில் எல்லா ஹலாலான ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாக இந்த ஒரு திருநாமத்தை எல்லா நாட்களுமே சஹருடைய நேரத்தில் நான் கற்றுத்தந்ததைப் போல் 10 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இப்படி ஓதினால் உங்களுடைய எந்த ஒரு ஹாஜத்தும் அல்லாஹு தாலா நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய 10 நாட்களில் உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான். இதை நான் உங்களிடத்தில் சும்மா சொல்லலை, மகான்கள் சோதித்து அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்த்த ஒரு விஷயமாகும். இந்த ஒரு சின்ன திக்ரை நமக்கு சஹருடைய நேரத்தில் ஓதுவதற்கு அதிக நேரமாகாது. அதனாலேயே எல்லா நாட்களும் இந்த ஒரு திக்ரை நீங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்கள். இதை நாம் ஓதாமல் விட்டுவிட்டால் நமக்கு தான் நஷ்டம். அதனாலே எல்லா நாட்களும் இந்த ஒரு திருநாமத்தை ஃபஜருக்கு முன்னதாக 10 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். 10 தடவை ஓதி உங்களுடைய கைகளில் ஊதி முகத்தில் தடவி கொள்ளுங்கள். அதே போலவே எல்லா நாட்களும் இந்த ஒரு திருநாமத்தை மகரிப்புடைய நேரத்தில் அல்லது இஷாவுக்கு பின்னரோ 72 தடவை ஓதினால் எல்லா ஹயர்களும் நமது வாழ்க்கையில் வந்து சேரும். இந்த ஒரு திருநாமத்தை நமது வாழ்க்கையில் வழக்கமாக்கினால் நாம் கூட நினைத்து பார்க்காத பல அருட்கொடைகளை அல்லாஹு தாலா நமது வாழ்க்கையில் கொண்டு தருவான். யா பாசித் யா அல்லாஹ் என்கிற இந்த ஒரு திருநாமத்தை ஓதி நமது வாழ்க்கையில் அனைத்தையும் அல்லாஹு தாலா விசாலமாக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். நாம் இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு வழங்கிய அழகிய நாட்களாக இந்த ரமலானின் முதல் 10 நாட்களும் சஹருடைய நேரமும் அஸ்மால் ஹுஸ்னாவின் பரக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா நமது காரியங்களை எல்லாம் எளிதாக்கி தருவானாக. நமது வேலையிலும் நமது பிஸ்னஸிலும் நமது பணத்திலும் நமது செல்வத்திலும் நமது பிள்ளைகளிலும் அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. ஆமீன் பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.